தூத்துக்குடியில் தேவாலயத்தில் வைத்து அரிவாளால் வெட்டப்பட்ட பள்ளி ஆசிரியை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரை வெட்டிய நபரும் தற்கொலை செய்து கொண்டார். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், இந்த சம்பவம் நடைபெற்று அவர் உயிரிழந்து விட்டார். தற்போது அங்கு என்ன நிலவரம்? அது குறித்த விளக்கம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா, அது காலையில் வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுறப்போ அந்த வெட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 8:45 9 மணி அளவில் வெட்டப்பட்ட பொண்ணு வந்து தற்போது வந்து உயிரிழந்திருக்கு. இதுக்கிடையில் அந்த பொண்ணை வந்து வெட்டிய அந்த கீகன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய உறவினர் வீடு மணல் தெருல இருக்கு. அந்த உறவினர் வீட்டில் போய் அவர் வந்து ஹேங்கிங் டெத் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து அவரு இறந்து போய் இவர் இறந்து போனதுனால இங்கே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அவங்க அந்த பையனுடைய வீடு இருக்கிற மரக்குடி தெரு, அந்த பொண்ணு வீடு இருக்கிற இந்திரா நகர், இந்த பகுதிகளெல்லாம் வந்து எல்லாமே அருகாம உள்ள பகுதிகள் தான். இதில் வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. வேற அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெற அது ஒன்றும் போலீஸ் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. மணல் தெருல அவங்க வீட்டில் வந்து இப்போ எஸ்பி வந்து பார்வையிட்டு இருக்காரு. இந்த பாடியை கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பிரபாகர், சம்பவம் தொடர்பாக பள்ளி வளாகத்திலே நடந்திருக்கிறதுனால பள்ளி நிர்வாகமும் இந்த பெண்ணினுடைய உறவினர்கள் தரப்பிலிருந்தும் என்ன சொல்லப்படுகிறது? இப்போ என்னன்னா, அவங்க யாருமே வந்து கிட்டத்தட்ட வர்ற 8ஆம் தேதி வந்து அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்க நிலையில இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. இது கடந்த 10 மாதங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணுடைய தரப்புல இருந்து தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் அளித்திருக்காங்க. இந்த பையன் வந்து இந்த பொண்ணை பின்னாடியே டார்ச்சர் யூடிசி மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதாவது வந்து தென்பாகம் காவல்துறை வந்து அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டு அனுப்பியிருக்காங்க. இது வந்து கடந்த 11 மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. தற்போது வந்து இறந்து 2 பேருமே இறந்ததுனால பாதுகாப்பு மட்டும் போட்டுப்பட்டிருக்கு. வேற இதுவரைக்கும் அந்த வழக்குகள் இந்த 304 அட்டெம்ப்ட் மர்டர்ங்கிறது இப்போ அவரும் இறந்து போனதால 302 அப்படிங்கிற மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வழக்கு வந்து எந்த விதமான வழக்கு வந்து பதியப்படலை. இந்த போலீஸ் எல்லாம் அங்கே இங்கேயும் இருக்கிறதுனால அவங்க பாதுகாப்பு இதில் தான் ஈடுபட்டிருக்காங்க. பிரபாகர், இந்த பெண் இறந்து போன அந்த பெண்ணின் சடலம் மற்றும் அந்த ஆணின் சடலம் எப்போது பிரேத பரிசோதனை செய்யப்பட வாய்ப்பிருக்கிறது? அதாவது இப்போ வந்து அந்த பையனுடைய உடல் வந்து இன்னும் அவங்க அந்த மணல் தெரு அவங்க வீட்டில் தான் இருக்குது. எடுத்துட்டு வரல. ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும், இப்போ வந்தோடனே எடுத்துருவோம் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுடைய உடல் வந்து ஜிஹெச்ல தான் இருக்கிறதுனால இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜிஹெச்ல இருக்கிற பிரேத பரிசோதனை, இந்த ஜிஹெச்ல இருக்கிற மார்ச்சுரிக்கு வந்துடும். இதுக்கப்புறம் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி இருக்கிற பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்படும். எப்படின்னு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இது இரண்டுமே வந்து அந்த 2 பாடியுமே வந்து அங்கே வந்துருங்கிறது தெரியுது.